நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். ஒரு கிராமத்தில் ஒரு குயவன் தன் தாய், மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வந்தான். குயவனின் மனைவிக்கு மாமியாரை அறவே பிடிக்கவில்லை. அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பத் துணிந்தாள். அவள் ஒவ்வொரு நாளும் குயவனை தொந்தரவு செய்து வந்தாள். அவள் பக்கத்து வீட்டில் அவன் அம்மாவை குடிவைக்க சொன்னாள். குயவன் அவள் சொல்வதை காதில் வாங்காதது போல் இருந்தான். குயவனின் மனைவி அவரை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள். உங்கள் அம்மாவிற்கு தனியாக இருந்தால் ஒரு குறையும் வராது என்றும் அவரது சாப்பாட்டின் தேவையை நான் கவனித்துக் கொள்வதாகவும் சொன்னாள். ஒரு நாள் குயவனால் தன் மனைவியின் நச்சரிப்பு தாங்க முடியவில்லை. தனது வீட்டில் இருந்து பல அடி தூரத்தில் உள்ள வீட்டில் தன் அம்மாவை குடியமர்த்தினார். அவள் தன் மாமியாரிடம் குயவன் செய்த தட்டு ஒன்றை கொடுத்தாள். அவன் தாயிடம் வேளாவேளைக்கு தன் வீட்டுக்கு தட்டை எடுத்து வந்தால் அதில் உணவு நிரப்பித் தருவேன்